வெல்கம் பேக் டு லிட்டில் வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பொங்கல் ஸ்பெஷலாக நம்ம ஒரு பொங்கல் பானைக்கு பெயிண்ட் தான் அடிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, முதல்ல ஒரு பொங்கல் பானை. இந்த பொங்கல் பானை 50 rupees. அப்புறம் ப்ரஷ் வேணும். நான் ப்ரஷ் வந்து சைஸ் 12 எடுத்துக்கிறேன். நீங்களும் சைஸ் 12 எடுத்துக்கோங்க, அதான் சரியாக இருக்கும். அப்புறம் 2 அக்ரிலிக் பெயிண்ட். ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஏதாவது ஒரு அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காட்டனும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் க்ளூ வேணும். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கும், அதனால ப்ராப்ளம்ல வாங்க வேண்டாம். அதுக்கப்புறம் பொங்கல் பானை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவ்ல ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கும், அதுவும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒரு வாட்சை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் வேண்டாம்னா இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கிற கிறிஸ்டல் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு, இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி பெயிண்ட் அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து தொடர்ந்துட்டு லைட்டாக கீழே கொடுத்துக்கலாம். லைட்டாக கொட்டிட்டு நான் முடிக்கிறேன். அடுத்தது இந்த பானைய வெர்டிக்கல் லைனாக அடிச்சிங்கன்னா வெர்டிக்கல் லைனாகவே அடிங்க, ஹரிசாண்டல் லைனாக அடிச்சிங்கன்னா ஹரிசாண்டல் லைனாகவே அடிங்க. இப்போ நான் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து ஃபுல்லாகவே அடிச்சுட்டேன், காலமும் வச்சுட்டேன். இப்போ வந்து நான் பிங்க் கலர் வந்து எனக்கு பிடிச்ச கலர் பிங்க் கலர் இப்போ பிங்க் கலர் பெயிண்ட் ஃபுல்லாக அடிச்சுட்டேன். இப்போ வந்து நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். டெக்கரேட்டிங்க்கு 3 ஐடியாஸ் இருக்குது. ஒன்று க்ளூ வச்சு நீங்கள் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம், இல்லைனா க்ளூஸ் வச்சு தெர்மாக்கோல் வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி கிறிஸ்டியல் ஸ்டிக்கர்ஸ் கூட வச்சுக்கலாம். நான் வந்து கிறிஸ்டியல் ஸ்டிக்கர்ஸ் தான், இந்த ஹாட் ஸ்டிக்கர்ஸ் வைக்க போகிறேன். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை போட்டு நீங்கள் ஃப்ளவர் பாட்டம் வச்சுக்கலாம். இன்னொரு வீடியோ பார்க்கணும்.